இப்போது ஜார் ஆப்னு ஒரு ஆப்புக்கு ஒரு ப்ரமோஷனல் டாஸ்க் நடந்துச்சு. அந்த ஆப் வந்து நம்ம ₹10 கூட தங்கமாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திவ்யா தான் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணாங்க. ரீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படின்னா 3 பேர் ஜட்ஜஸாக இருப்பாங்க. திவ்யா, கானா வினோத் அண்ணா அண்ட் அமித் 3 பேர் ஜட்ஜஸாக இருப்பாங்க. மித்த 10 பேரையும் 5 பேராக 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. டீம் ஏ, டீம் பின்னு பிரிச்சுட்டாங்க. டீம் ஏல யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, பாரு, ஆதிரை, அரோரா அண்ட் விக்ரம். டீம் பியில் யாரெல்லாம்னா சாண்ட்ரா, சபரி, சுபிக்ஷா, கனியக்கா அண்ட் கமர்தீன். முதலே ஒரு கொஞ்சமாக இது கொடுத்துருவாங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. பஸர் யார் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாங்களோ அவங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய பிரச்சனைலாம் நடந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம், நிறைய சண்டைலாம் நடந்து முடிஞ்சு கடைசி பார்த்தீங்கன்னா டீம் பி வின்னர்ஸ் ஆகிட்டாங்க. வின்னர்ஸ்க்கு எல்லாருக்கும் ₹10,000 ஷாப்பிங்க்கு வவுச்சர் கிடச்சிருக்கு, கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிருக்கு. ஸோ வாங்கி முடிச்சுட்டு எல்லாருமே வந்து போகும்போது திவ்யா வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ நான் அடுத்த வாட்டி ஜட்ஜாக வரமாட்டேன்ப்பா, நான் 2-3 தப்பு பண்ணிவிட்டேன், அடுத்த வாட்டி ஜட்ஜாக வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் ஓகே திவு, நான் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே திருப்பி கேமரா பார்த்துட்டு, ஐயோ சாரி பிக் பாஸ், நான் அப்படி சொல்லலை, நான் வந்து கண்டஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கணும். கண்டஸ்டன்ட் இல்லை, இதில் இந்த டீமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பட் நான் கொஞ்சம் மக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் ஜட்ஜாக வந்தேன். ஆனால் நான் இங்கேயும் 2 தப்பு பண்ணிவிட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு நீ டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ண கூப்பிடுங்க. நான் ஜட்ஜாக தான் வரமாட்டேன்னு சொன்னேன், மற்றபடி எல்லாம் பண்ணுவேன், ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அந்த இதில் ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து போகிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.